காற்றை திருடிய மாயநரி. ஒரு பெரிய மாயக்காட்டில் மின்னல்மான் என்ற ஒரு அதிசய மான் வாழ்ந்தது. அது சாதாரண மான் அல்ல, அது ஓடும்போது மின்னல் போல பளிச். அதனால் எல்லாரும் அதை மின்னல் மான் என்று அழைத்தார்கள். அந்த காட்டில் முயல்கள், கிளிகள், அணில்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஆனா ஒரு நாள் காட்டில் காற்றே வீசவில்லை, மரங்களும் அசையவில்லை, பட்டாம்பூச்சிகளும் பறக்க முடியவில்லை. எல்லா விலங்குகளும் பயந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு வயதான ஆந்தை சொன்னது, இந்த காட்டின் காற்றை மாயநரி திருடிவிட்டது. அந்த மாயநரி இரவில் மட்டும் வரும். அது காற்றை ஒரு மந்திர கல்லுக்குள் பூட்டி வைத்திருக்கிறது. அதை கேட்டதும் மின்னல்மான் சொன்னது, நான் போய் காற்றை மீண்டும் கொண்டு வருகிறேன். அது மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பிச்சது. மலைகளை தாண்டி, ஆற்றை தாண்டி இருட்டான குகைக்கு வந்தது. அங்க மாயநரி சிரித்துக் கொண்டிருந்தது. இந்த காட்டுக்கு இனிமேல் காற்றே கிடையாது. அப்போது மின்னல்மான் மின்னல் போல ஓடி மந்திர கல்லை தட்டியது. கல் உடைந்தது. உடனே காற்று வூஷ் என்று வெளியே வந்தது. மரங்கள் ஆட ஆரம்பிச்சது. பட்டாம்பூச்சிகள் பறந்தது. காடு மீண்டும் உயிர் பெற்றது. மாயநரி பயந்து ஓடிவிட்டது. அனைத்து விலங்குகளும் கத்தினார்கள், மின்னல்மான் ஹீரோ. ஆனா கதை இங்கே முடியல. மாயநரி தூரத்தில் நின்று சொன்னது, இது முதல்தான், இன்னும் பெரிய மாயம் வருது. அடுத்த சனிக்கிழமை மின்னல்மான் என்ன செய்ய போகிறது? எபிசோட் 2, இருட்டை விழுங்கும் கருப்பு மேகம். ஹாய் நண்பர்களே, SC Kids சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, பை பை.